வணக்கம் மக்களே! நான் தான் உங்க ஆர்ஜே. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம ஆர்ஜே இன்ஃபோ பாக்ஸ் சேனல்ல பார்க்க போற தகவல், இன்னைக்கு அக்ஷய திருதியைங்க. ஸோ அக்ஷய திருதியை அன்னைக்கு தங்கமோ, வெள்ளியோ வாங்குனா சிறப்புன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் நம்மளுமே வந்து பார்த்திங்கன்னா, நெறைய வீடியோஸில் போட்டிருக்கோம். இன்னைக்கு நானுமே தங்கம் வாங்கியிருக்கேன். ஸோ என்ன வாங்கியிருக்கேன், எத்தனை கிராமில் வாங்கியிருக்கேன், அண்ட் அதுக்கான விலை எவ்வளவு, அண்டு எவ்வளவு லாபம் நமக்கு இன்னைக்கு வாங்கினதில் அப்படிங்கிறதுக்கான கால்குலேஷன் இது எல்லாமே நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த தகவலாம் நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். இன்னைக்கு அக்ஷய திருதியை அப்படிங்கிறதுனால இன்றைக்கே பார்த்தீங்க அப்படின்னா தங்கத்தோட விலை 3 முறை உயர்ந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. பட் நான் ஜிஆர்டியில் இன்றைக்கி வாங்கினேன். இன்றைக்கி என்ன விலை அப்படிங்கிறதையும் அண்ட் நான் எவ்வளோ ரூபாய்க்கு வாங்கினேன் அப்படிங்கிறதையும் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். இது எல்லாமே தெரிஞ்சுக்கிறதுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் இது இல்லாமல் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா மணி ரிலேட்டடான இன்னும் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். நிறைய மணி சேவிங் சேலஞ்சஸ், கோல்டு சேவிங் ஐடியாஸ், பிளான்ஸ், டிப்ஸ், கோல்டு சிட்டு ஸ்கீம்ஸ் பற்றின டீடைல்ஸ், அண்ட் போஸ்ட் ஆஃபீஸில் இருக்க சேவிங் ஸ்கீம்ஸு, பேங்க்கில் இருக்கிற ஃபிக்ஸட் டெபாசிட், ரெக்கரிங் டெபாசிட் அண்ட் ஸ்பெஷல் எஃப்டிஸ்க்கான லேட்டஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட், இந்த மாதிரியான மணி ரிலேட்டட் வீடியோஸும் உங்களுக்கு தேவைன்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் இருக்க வீடியோஸில் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க. யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருக்குதுன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணியும் சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் அடுத்தடுத்து நான் போடுற வீடியோஸ் பார்க்கறதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கிட்டிங்கன்னா இனிமேல் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு இமீடியட்டாக நோட்டிஃபிகேஷனில் வரும். நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் சப்ஸ்கிரைபும் தான் இன்னும் அதிகமான வீடியோஸ் போடுறதுக்கு எனக்குமே மோட்டிவேஷ்னலாக இருக்கும். அண்ட் அது மூலயமா இந்த வீடியோஸ் இன்னும் நிறைய பேருக்கு ஷேர் ஆகி அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி நான் வாங்கினது, அதாவது அக்ஷய திருதியைக்கு நான் வாங்கினது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோல்டு காயின் தாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ரெக்டாங்குலர் ஷேப்பில் இருக்குது. அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா 24 கேரட் கோல்டு. ஸோ இதுலேயே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், 999 அப்படின்னு போட்டிருக்கு பாருங்கள். அண்ட் ஒரு காயின் வந்து பார்த்திங்கன்னா 4 கிராம்ஸ். இது மாதிரி நான் 2 காயின் வாங்கியிருக்கேன். ஸோ இதுதான் வந்து அக்ஷய திருதியைக்கு நான் வாங்கினது. எனக்கு ரொம்ப நாளாக 24 கேரட் வந்து காயின் வாங்கணும் அப்படின்னு ஆசை. அதுவும் இல்லாமல் இந்த ஷேப்பில் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசை. இதில் வந்து பின்னாடி பார்த்திங்கன்னா லக்ஷ்மி ஃபோட்டோ இருக்குது. உங்களுக்கு கிளியராக தெரியுதான்னு தெரியல, பாருங்கள். ஸோ இது வந்து ரொம்ப நாள் ஆசை. அண்டு நார்மலாக நம்ம வாங்குறப்ப பார்த்திங்கன்னா 24 கேரட்டோட ரேட்டுமே ஜாஸ்தி தான். அண்ட் அது மட்டும் இல்லாமல் அதுக்கான வேஸ்டேஜும் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கும். இப்போ நார்மலாக நம்ம காயின் வாங்குறப்ப பார்த்திங்கன்னா, அதாவது 22 கேரட் கோல்டு காயின் வாங்குவோம் இல்லையா, அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2% வேஸ்டேஜ் போடுவாங்க. பட் இந்த 24 கேரட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா 5% வந்து வேஸ்டேஜ் போடுவாங்க. ஸோ அதனால் அதிகமான வேஸ்டேஜ் கொடுத்து வாங்கணுமா, இது இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்காக தான் நான் வாங்குகிறேன். இருந்தாலுமே அதிகமான வேஸ்டேஜாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய முறை நான் வாங்காமல் விட்டுருவேன். இந்த வாட்டி சரி இதுக்கும் வந்து வேஸ்டேஜ் இல்லாமல் தராங்களா அப்படின்ற கேட்கறதுக்காக போயிருந்தேன். பார்த்தா அவங்க வந்து எல்லாத்துக்குமே வந்து வேஸ்டேஜ் இல்லை, நீங்கள் வந்து 22 கேரட் 24 கேரட் எது எடுத்தாலுமே அப்படின்னு சொன்னாங்க. அதனால் நான் வந்து 24 கேரட்லேயே வாங்கிட்டேன். ஜிஆர்டியில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி பயங்கர ரஷ்ஷு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் 22 கேரட்டில் பார்த்திங்கன்னா இந்த ரெக்டாங்குலர் இந்த மாதிரி கோல்டு பிஸ்கெட் இந்த மாதிரி ஷேப்பில் வந்து கிடைக்கல. ஸோ காயின் இல்லை, வெறுமனே சர்க்கிள் நம்ம நார்மலாக வாங்குவோம் இல்லையா, அந்த மாதிரி காயின் தான் இருக்குது அப்படின்னாங்க. 24 கேரட்டில் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதனால் நான் 24 கேரட்டில் வாங்கிட்டேன். ஸோ இது வந்து 4 கிராமு இந்த மாதிரி 2 வாங்கியிருக்கேன். ஸோ மொத்தமாக 1 சவரன் வந்து நான் வாங்கியிருக்கேன் இந்த அக்ஷய திருதியைக்கு. அண்ட் இதோட ரேட் என்ன அண்ட் இதுக்கான கால்குலேஷன் என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஸோ வேஸ்டேஜ் இல்லாமல் வாங்கினது நமக்கு ஒரு அட்வான்டேஜ், 5% வந்து நமக்கு மிச்சமாக இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி கோல்டோட ரேட்டு அதிகமாக ஏறி இருக்கு, 3 முறை ஏறி இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அண்டு ஜிஆர்டியில் இன்றைக்கான ரேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கிராம் வந்து 22 கேரட் வந்து நீங்கள் வாங்குறீங்க, இன்றைக்கி 10th May 2024. ஸோ இன்றைக்கி வந்து 22 கேரட் ஒரு கிராம் வந்து 6700 ரூபா. நான் போகிறப்ப இந்த ரேட்டில் தான் இருந்துச்சு. அண்டு 24 கேரட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிராமு 7314 ரூபா. அண்டு சில்வர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிராமு 90 ரூபா. இதுதான் வந்து கோல்டோட ரேட்டு அண்ட் சில்வரோட ரேட்டு இன்றைக்கி. அண்டு நான் வந்து 24 கேரட் வாங்கினேன்னு சொன்னேன். ஸோ 22 கேரட்டில் கோல்டு காயின் வாங்குறப்ப 2% வேஸ்டேஜ் ஜென்ரலாக இருக்கும். அண்டு 24 கேரட் கோல்டு காயினுக்கு வந்து பார்த்திங்கன்னா 5% வேஸ்டேஜ். பட் இந்த அக்ஷய திருதி ஆஃபரில் நமக்கு வேஸ்டேஜ் இல்லாமல் கிடைக்கிது. அண்ட் இது வந்து நமக்கு 3ஆம் தேதியிலேருந்து 12ஆம் தேதி வரைக்கும் இருக்குது. ஸோ இன்னுமே உங்களுக்கு டைம் இருக்குது. அண்டு இன்றைக்கி வாங்கணும்னு நினைக்கிறவங்க கூட நைட்டு வரைக்கும் நமக்கு கடை இருக்குது, வாங்கிக்கலாம். அப்படி இல்லைனாலும் இந்த ஆஃபர் வந்து பார்த்திங்கன்னா 12th May வரைக்கும் இருக்குது. ஸோ தேவைப்படுறவங்க அதுக்குள்ளே வாங்கிக்க முடியும்.
அண்டு நான் வாங்கினது பார்த்திங்கன்னா 24 கேரட் சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ ஒரு கிராம் வந்து 24 கேரட் வந்து 7,314 ரூபா. அண்டு 8 கிராம் ஒரு சவரன் வாங்கினதுனால 8 கிராமுக்கு வந்து ரேட் எவ்வளோ ஆகுதுன்னு பார்த்திங்கன்னா 58,512 ரூபா. அண்ட் அதுக்கான வேஸ்டேஜ் நம்ம நார்மலாக வாங்கியிருந்தோம் அப்படின்னா வேஸ்டேஜ் வந்து 5% போடுவாங்க. ஸோ அதுக்கான 5% வேஸ்டேஜ் வந்து 2,920 ரூபா வருது. மொத்தமாக 61,332 ரூபா. அண்ட் இதுக்கு ஜிஎஸ்டி 3%. ஸோ அது ஒரு 1,840 ரூபா. மொத்தமாக 63,172 ரூபா ஆகும். பட் நமக்கு இன்றைக்கி இந்த ஆஃபர்னால் வேஸ்டேஜ் இல்லாமல் கிடச்சதுனால நான் பில் பண்ண அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா 60,252 ரூபா. ஸோ நமக்கு 2,920 ரூபா வந்து லாபமாக இருக்குது. இது வந்து இந்த ஆஃபர் மூலயமா. ஸோ இதில் நம்மளோட ஆசையும், அதாவது என்னோடய ஆசையும் நிறைவேறி இருக்குது 24 கேரட்டில் வாங்கணும்னு சொல்லிட்டு. அண்ட் அதுவும் இல்லாமல் இந்த ஷேப்பில் வாங்கணும்னு நான் ரொம்ப நாள் ஆசைப்பட்டிருந்தேன். ஸோ இதுவும் நான் இன்றைக்கி வாங்கியிருக்கேன். அதில் இல்லாமல் காசும் நமக்கு மிச்சமாக இருக்குது. அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜிஆர்டியில் நம்ம நம்ம வந்து காயினோ இல்லை நகையோ வாங்குறீங்க அப்படிங்கிறப்ப உங்களுக்கு ஜிபே மூலயமா நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்றப்ப பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதுக்குன்னு தனியாக ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட்டும் கொடுக்குறாங்க. ஸோ நம்ம எவ்வளோ அமௌண்ட் பே பண்ணுறோமோ அதுக்கு ஏற்ற மாதிரி இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து 1000 ரூபாயிலேருந்து ஜிபேயில் பே பண்ணுறப்ப அந்த அமௌண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நமக்கு கிஃப்ட் வந்து கொடுக்குறாங்க. நான் இன்றைக்கி வாங்கினதுக்கு எனக்கு கிஃப்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்வின் பேர்ட்ஸோட இந்த 3 பீஸ் செட் வந்து கொடுத்துருந்தாங்க. இது ஆக்சுவலி 2 பீஸு ஒரு வந்து லிட் இருக்குது. இது ரெண்டுத்துக்கும் காமனாக இருக்க மாதிரி இருக்குது. ஸோ இந்த கிஃப்ட்டும் வந்து எனக்கு கிடச்சிது. அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். நல்லா வெயிட்டாக தான் இருக்குது, நமக்கு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலு. ஸோ இந்த பேனு அண்டு அது மட்டும் இல்லாமல் இது வந்து சிங்கிள் ஹேண்ட் பேன் மாதிரி இருக்குது. அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா டபுள். இது வந்து இப்போ உங்களுக்கு கிளியராக தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இது ஒரு பீஸ். அண்ட் இது வந்து அதில் இன்னொரு இது சிங்கிள் ஹேண்ட். இது ரெண்டுத்துக்கும் சேர்த்த மாதிரி ஒரே லிட்டாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ரெண்டுத்துக்குமே நம்ம வந்து க்ளோஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ இந்த கிஃப்ட்டும் வந்து நமக்கு இதில் கிடச்சிருக்கு. இது வந்து நமக்கு யூபிஐடி அதாவது ஜிபே அந்த மாதிரி நம்ம ட்ரான்சாக்ட் பண்ணும்போது நமக்கு அடிஷ்னலாக கிடைக்கிற கிஃப்ட்டு. நம்ம பே பண்ணுற அமௌண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நமக்கு கிஃப்ட் வந்து கிடைக்கும். ஸோ இதையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் நீங்கள் வந்து ஜிபே பண்ணிவிட்டு கிஃப்ட் வாங்காமல் விட்டுருக்க போகிறீங்க. ஸோ செக் பண்ணிக்கோங்க. ஜிபேயில் நீங்கள் பண்ணுறப்ப நம்ம பே பண்ணுற அமௌண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கிஃப்ட்டும் கிடைக்கிது. ஸோ இது எல்லாமே யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ பார்க்குற நம்மளோட வியூவர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் நீங்கள் இந்த அக்ஷய திருதியைக்கு என்ன வாங்கியிருக்கீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் அதே மாதிரி தங்கமோ வெள்ளியோ வாங்க முடியல அப்படிங்கிறவங்களுக்கு நேற்று நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதாவது தங்கம் வெள்ளி வாங்க முடியாதவங்க நான் சொல்லியிருக்கிற அந்த பொருட்களை ஏதாவது ஒன்று வாங்கினீங்க அப்படின்னாலும் நிச்சயமாக உங்கள் வீட்டில் பணவரவு ஏற்படும். அடுத்த அக்ஷய திருதியைக்கு நிச்சயமாக உங்களால் தங்கமோ வெள்ளியோ வாங்க முடியும். ஸோ அதை பற்றின தகவல் தெரியறதுக்கு நான் அந்த வீடியோட லிங்க்கை என்கார்ட்லையோ இல்லை ஐ பட்டன்லையோ கொடுக்குறேன். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இன்றைக்கி நான் சொன்ன இந்த தகவல்லாம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி இருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு தேவைப்பட்டால் அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல பயனுள்ள தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆர்ஜே. நன்றி, வணக்கம்.